இது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம் வந்து ரெஸ்ட் ரூம் காம்போஸ்ட்டில் சின்ன ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் மட்டும் வைக்கலான்னு கஸ்டமர் பிளான் பண்ணியிருந்தாங்க. வேண்டாங்க, ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். இனி அப்டேட் பண்ண முடியாதனால நம்ம இந்த ஏரியாவும் ஒன் சைடில் ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணியிருக்கோம். காஸ்மெட்டிக் வைக்கிறதுக்கு வேண்டி இங்கே வெளியே செல்ஃப் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபுல் வியூவில் மிரர் கேட்டிருந்தாங்க, அதனால் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட் வேண்டாம்னு சொன்னாங்க. வேண்டாம், ஏன் லாஃப்ட் போட்டோம்னா நம்ம ஃபேன் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். பாருங்கள், அழகாக 2 4 டோர் வார்ட்ரோப்பு. இந்த 4 டோர் வார்ட்ரோப் டபுள் ட்ராஸ், ஸ்கிலட் டோர்ஸு, மேலே ஒரு லென்த் டோர்ஸு, ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த சைடில் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஆனால் அந்த மெயின் வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல்ஃப் வச்சுருக்கோம். ஹேங்கர் கொடுக்கல, இங்கே தான் ஹேங்கர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபுல் வியூ பாருங்கள். இங்கே காஸ்மெட்டிக்கு வைக்கிறதுக்கு வேண்டிங்க. எந்த ரெஸ்ட்ரூம் போகிற வரைக்கும் நம்ம பாதிக்காமல் இருக்கிறதுக்கு, டிஸ்டர்பன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். கலர்ஸ் மெயின், இந்த சின்ன இடத்துக்கு நம்ம கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் கொடுத்தோம்னா ரூம் டார்க்காக ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஒயிட் கலரே சூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நான் ஒயிட் கொடுக்கும்போது என்ன கலர் பெயிண்ட் பண்ணாலும் மேட்ச் ஆகிருக்கும், அழகாக இருக்கும், எலிகண்ட்டாக இருக்கும், இன்னும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஒயிட் வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிச்சு. பாருங்கள்.